கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 57 அதிகாரம் 15வது வசனம். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே நான் வாசம் பண்ணுகிறேன், பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் அப்துல் கலாம் அவர் ஜனாதிபதியாக இருக்கிற நேரத்தில் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கிறார். அங்கே ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாம் என்னிடத்தில் நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ஒரு பையன் மாத்திரம் துருன்னு அவர்கிட்ட எப்படியாவது கேள்வி கேட்டணும் அப்படின்ட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கான். வாத்தியர்களுக்கெல்லாம் அவனை பற்றி தெரியும். இவன் என்னடா அவன் ஏடா கூடமாக கேள்வி கேட்டுட்டா வம்பாயிடுமே, இவன் கிளாஸில் ஏடா கூடமாக கேள்வி கேட்பானே, இவன் எப்படி இந்த நாளில் இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே அப்போ ஓடி போய் மேடையில் துருன்னு போய் ஏறி போய் அப்துல் கலாம்கிட்ட கேட்டான், சார் ஒரு கேள்வி கேட்கணுமா? அப்படி என்னப்பா கேளுப்பா, என்ன உனக்கு எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன்ப்பா அப்படின்ட்டாரான். அப்போ சார், ஏன் சார் உங்கள் முடியை நீங்கள் இப்படியே விட்டுருக்கீங்க, நீங்கள் பார்பர் ஷாப்புக்கு போய் முடியே வெட்ட மாட்டீங்களா, இப்படியே தொங்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்ட்டு இருக்கான். அப்படியே வாத்தியார்களுக்கு ஹெட்மாஸ்டருக்கு எல்லாருக்குமே அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ, நம்ம ஸ்கூலுக்கு சீல் வச்சிருவார் போல இருக்கே இவர் இந்த பையனால் அப்படின்னு ரொம்ப அதிர்ந்து போயிட்டாங்க. அப்போ அப்துல் கலாம் சொன்னாராம், என்ன சொன்னார்னா, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தம்பி இங்கே வாடா, நீ இப்படிப்பட்ட ஆள் தாண்டா எனக்கு வேணும், உன்னுடைய கேள்வி நல்ல சூப்பரான கேள்விடா, வெரி குட் தம்பி. நான் சிறு பையனாக இருக்கும்போது என் முடியெல்லாம் நல்ல கம்பீரமாக இருந்தது. நான் படிக்கும்போது என் முடியெல்லாம் கம்பீரமாக இருந்தது. ஆனால் நான் வேலைக்கு போகும்போது, நான் படிச்சுட்டு முடிச்செல்லாம் வேலைக்கு போகும்போது என் முடியெல்லாம் இப்படி ஆயிடுச்சுப்பா. நான் பல பொறுப்புகள் வகித்திருக்கேன். நான் பைலட்டாக இருந்திருக்கேன். முப்படை படைகளுக்கும் 3 படைகளுக்கும் நான் தளபதியாக இருந்திருக்கேன், ஜனாதிபதியாக இருந்திருக்கேன். அதனால் பதவி வரும்போது அந்த பணிவு வரணுப்பா, அதுக்காக தான் என் முடியை நான் இப்படி விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அவனுக்கு ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிடுச்சான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே அவர் தேவன் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் வாலிப வயசெல்லாம் பாருங்கள், சில பேர் நல்லா மீசையை முறுக்கிட்டு அப்படியே சும்மா கம்பீரமாக மீசை அப்படி பாரதியார் மாதிரி இருக்கும். ஆனால் திருமணம் ஆன பிறகு பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது முறுக்கிக்கிட்டு இருந்த மீசையெல்லாம் பாருங்கள் அப்படியே டவுன் ஆகிடும். எப்படி டவுன் ஆகிடும் பாருங்கள். சிலருடைய வாழ்க்கையில் அப்படி தான் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அந்த எல்லாம் உலகத்தில் குடும்பத்தில் வரும்போது, வேலையில் வரும்போது அவருடைய வாழ்க்கையெல்லாம் அப்படியாக ஆகிடும். அப்படியாக நம்முடைய ஆண்டவர், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பியர் 2 அதிகாரம் அங்கே பார்க்கும்போது 6லேருந்து 8 வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அவர் கடைசியில் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், அவர் தம்மை வெறுமையாக்கினார், அடிமை ரூபம் எடுத்தார், மனுஷர் சாயல் ஆனார், மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். அதாவது சிலுவை மரண பரியந்தமும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். அவருடைய முடியை பாருங்க, நம்முடைய ஆண்டவருடைய முடி, ஹேர் அப்படியே நசரேன் முடி அப்படியே அழகாக அப்படியே தொங்கும் பாருங்க. அவ்வளவு அருமையான தேவன் நமக்காக, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. எப்படி நெல் பயிர் அப்படியே விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே நட்டு கொஞ்ச நாளில் ஒரு 2 மாதத்தில் கம்பீரமாக நிற்கும் பாருங்கள். ஆனால் அறுவடை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி சாஞ்சிக்கிட்டு தொங்க முடியும். நெல்மணிகளும் கோதுமை மணிகளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சமானம். அந்த வார்த்தையை அந்த நெல்மணிகள், அதாவது பயிர் அதை சுமக்கும் போது அப்படி இப்படி தொங்குமா. அதே போல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தை வடிவாய் வந்தார், வார்த்தையை சுமந்துக்கிட்டு வந்தார். வார்த்தையை சுமந்துக்கிட்டு வந்த தேவன் அப்படியே தன்னை தாழ்த்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும், அருமையான மோசேக்கு யோசுவா பணிவிடைக்காரனாக இருந்தான், எலியாவுக்கு எலிசா ஒரு பணிவிடைக்காரனாக இருந்தான்.
அந்த பிலிப்பு நற்சாட்சி பெற்ற வாலிபர்களில் 7 பேரில் ஒருவன். அவன் பணிவிடைக்காரனாக இருந்தான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பணிந்த ஆவி உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ணுவார், உங்களுடைய வேலையிலே வாசம் பண்ணுவார், உங்களுடைய எல்லா இடங்களிலும் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி, அவர்களை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும், பிரயாணத்தை ஆசீர்வதி, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும், நல்ல ஒரு சமாதானத்தை தாரும். இந்த மன்னாவை கேட்கும் போதே அவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.